என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடி இதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். துயராய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதிலே குழப்பங்கள். சிலர் பிள்ளைகள் தெய்வம் தரும் ஆசீர்வாதம் என்றும், சிலர் பணம் ஆசீர்வாதம் என்றும், இன்னும் சிலர் நல்ல ஆரோக்கியமே தெய்வம் தரும் ஆசீர்வாதம் என்றும் பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் இவற்றில் எதுவுமே நிலைத்திருப்பதில்லை. நம்மோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம் எது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள யோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சதீஷ்குமார் அவர்கள். யார் இவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசவிருப்பது நிலையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் பிரதர் வேணும், எனக்கு எல்லா மக்களுமே ஆசீர்வாதம் தான் வேணும்,
பாருங்க, கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எங்களுக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை பல நேரங்களில் திசை திரும்புகிறது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு சில பத்திகள் அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு வேத புத்தகத்துல. அத படிக்கும் பொழுது, நானும் இப்படிதான்ப்பா வாழணும். இப்படிதான் நானும் கனவு காண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். வேத புத்தகத்திலே யோபுவின் சரித்திரம் என்கிறதான புஸ்தகத்துல முதல் அதிகாரத்திலே சில வசனங்கள் இந்த யோபுவை பற்றி வேத புத்தகம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாமா? ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயருள்ள ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் என்ன தெரியுங்களா? 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். பொதுவாகவே அநேக பிள்ளைகள் இருந்தால் மக்கள் சொல்றது, அவனுக்கு என்னங்க கொடுத்து வச்சவன், 7 ஆம்பளை பையங்க இருக்கிறாங்க, பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுவே போதங்க, அதுவே சொத்து தானங்க அப்படின்னு பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சொல்வது உண்டு. இவனுடைய குடும்பத்துல பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அது ஒரு ஆசீர்வாதம் தானே. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஜோடி ஏர்மாடுகள், 500 கழுதைகள் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்தன. திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். இன்னும் சொல்ல போறோம்னா அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். என்ன வேணும் இதை விட, இல்லையா? காசு, பணம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. ஆடு மாடுகள் இருக்கு, மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கு. அன்றைக்கு கிழக்கத்திய நாடுகள்ல, அவன் வாழ்ந்த காலகட்டத்துல அவனுடைய கிழக்கத்திய நாடுகள்ல அவனை போல் ஒரு பணக்காரன் இல்லை என்பது தானே உண்மை. அதுதானே வேத வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு நல்ல பணம் பிரதர், நல்ல பணம், நல்ல வசதி இருக்கு, இந்த மாதிரி ஆசீர்வாதம் தான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைத்து கொண்டு, ஒருவேளை இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள்ல யோபனுடைய குடும்பம், யோபனுடைய பொருளாதாரம், அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய வீடு, அவருடைய ஐஸ்வர்யம், பணம் எல்லாம் மிகுதியா இருந்து அவனுக்கு என்னப்பா பிரச்சனையே இல்லை, நாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுதான் ஆசீர்வாதம் என்று நீங்க எண்ணுனீங்கன்னா, இதன் மேலதான் மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு நாள் உடைந்து போகும். இது அல்ல உண்மையான ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் எதுவென்று சொல்லி யோபுடைய சரித்திரமே நமக்கு சொல்லுகிறது. சில வசனங்களுக்கு பின்பு யோபுவுக்கு நடந்தது என்ன தெரியுங்களா? அதே 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேலைக்காரன் யோபுவிடத்துல ஓடி வந்து, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன், சிலர் வந்து கழுதைகளை எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள், வேலைக்காரர்களை எல்லாம் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். அதை தொடர்ந்து அது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான். என்ன தெரியுமா சொல்றான்? வானத்தில் இருந்து நெருப்பு கீழே வந்து எல்லா ஆடுகளையும் எரித்து போட்டது என்று சொல்லி எல்லா வேலைக்காரர்களும் செத்து போனார்கள், நான் ஒருவன் தான் தப்பி வந்தேன், இன்னொருவனும் வந்து கழுதைகள் எல்லாம் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள், அதையெல்லாம் ஒருவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவனும் செய்தான். கடைசியாக ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஐயா, உம்முடைய வீட்டிலே பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பெரிய காற்று அடித்து பிள்ளைகள் மேல் சுவர் விழுந்து ஒரே நாளிலே எல்லாரும் செத்து போனார்களே என்று சொல்லி சொல்றான். யோபு இந்த நேரத்துல தன் சட்டைகள் எல்லாம் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதம் என்று நினைப்பது உங்களுடைய பொருளாதாரத்தின் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், ஒரு நாள் அந்த நம்பிக்கை உங்களை தோற்கடிக்கும், உங்களை அது ஏமாற்றும். இல்லை, என் குடும்பம் தான் என் நம்பிக்கை, என்னுடைய ஆசீர்வாதமே என் குடும்பம் தான், என் பிள்ளைகள் தான், என் துணை தான், என் உறவுகள் தான் என்று சொன்னால், பிள்ளைகளும் உறவுகளும் துணையும் ஒரு நாள் நம்மை விட்டு ஏமாற்றும், நம்மை விட்டு ஒரு நாள் கடந்து போய் விடுவார்கள். இந்த உயிர் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யும்? ஒருவேளை இல்ல, நான் இந்த பணங்கள்லாம் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பணம் தான் ரொம்ப முக்கியம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் பணத்தின் மேலோ பொருளாதாரத்தின் மேலோ பொருட்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்துல எதுவும் நிம்மதி இல்லை. உங்களுடைய பணம் ஒரு நாள் உங்களை ஏமாற்றும், உங்களுடைய நம்பிக்கை
பணத்தின் மேல் இருந்தால், இந்த யோபு சொல்லுகிறார் இல்லையா, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றில் இருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்புவேன் என்பதை பற்றி பேசுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்கள் குடும்பத்தை நினைக்க முடியாது. ஆசீர்வாதம் என்று சொல்லி பிள்ளைகளை நினைக்க முடியாது. ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த உலகத்தில் எந்த பேர் புகழையோ அல்லது வேலைக்காரர்களையோ வேலைக்காரிகளையோ பணத்தையோ நீங்கள் நினைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு நாள் போகும். ஏனென்றால் இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. யோபனுடைய வாழ்க்கையில ஒரே நாள் எல்லாவற்றையும் இழந்து தரித்திரரானான், கொடிய தரித்திரன் ஆனான். முன்னாடி வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? கிழக்கத்திய புத்திரர்களில் எல்லாம் அவன் மிகப்பெரிய ஒரு சீமானா இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வசனத்துக்கு பின்னாடி நம்ம ஒரே நாள்ல என்ன வாசிக்கிறோம்னா, கிழக்கத்திய புத்திரர்கள் சீமானா இருந்தவர் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கிழக்கத்திய புத்திரர்கள்ல இருக்கிறதுலயே மிகவும் ஏழ்மையான ஒரு நபர்களில் ஒருவராக இவன் மாறி இருக்கிறான் இல்லையா? ஒரே நாள்ல மாறிச்சே, வாழ்க்கை தலைகீழா புரட்டி போட்டுச்சே. பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து பத்து போச்சு, பணம் போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் இழந்தாலும் ஆரோக்கியம் தான் நமக்கு ஆசீர்வாதம், ஆரோக்கியம் இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். யோபனுடைய வாழ்க்கையில அதுவும் தலைகீழாக தானே மாறினது. பாருங்க, அதே புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபியின் உள்ளங்கால் முதல் அவனுடைய உச்சந்தலை வரை கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஓடு ஒன்றை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பில் இருக்கிற ஆரோக்கியமும் போச்சு. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய கொப்பளங்களால் அவருடைய உடம்பு முழுவதுமாகவே வந்தது. அது வலி தாங்க முடியாம, உட்கார முடியாமல், படுக்க முடியாமல் எல்லா வேதனைகளை பட்டு அந்த அந்த ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து சொரிந்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். உடல் ஆரோக்கியம் கூட உன்னை ஏமாற்றுமே. நான் அதை சாப்பிடுகிறேன், இதை சாப்பிடுகிறேன், இதை செய்கிறேன், 100 வருஷம் நான் ஆரோக்கியமா இருப்பேன், இதை சாப்பிட்டால் நீங்கள் 120 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா இருக்க முடியும் என்று சொன்னாலும் கூட அது சாத்தியம் இல்லையே. நம்மை ஒரு நாள் இந்த ஆரோக்கியம் ஏமாற்றினால் உங்களுடைய நம்பிக்கை எங்கே போகும்? உங்களுடைய நம்பிக்கை ஆரோக்கியத்தின் மேல் இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களை வீணடிக்கும். அதல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னும் மோசமான சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, 9வது வசனத்துல இவர் படுகிற கொடிய வேதனையை பார்த்து அவருடைய மனைவி சொல்றாங்க, நீ படுற இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியல, நீ ஒண்ணு கடவுளை தூஷணமாக தூஷித்து சபித்து உன் உயிரையே விற்று தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் கட்டுன மனைவி கூட இருக்கிறதான கணவன் தான் நம்பிக்கை அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். எல்லாம் கைவிடப்பட்டு உடல் பாதிப்புகள், நோய் வந்துட்டு ஆரோக்கியம் போச்சு அப்படின்னா உறவுகளை நம்மை கைவிட்டுகிறது இல்லையா? கடைசி வரைக்கும் இவங்க தான் அப்படின்னு நினைச்சாலும் கூட அந்த நபர்களை கூட நம்ம கைவிட்டு செத்துப்போ, நீ இருக்கிறத விட செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? எப்படி சூழ்நிலையை பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து யாரையும் மேல நான் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன், இதெல்லாம் ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது இல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? யோபு இத்தனையும் இழந்து போனான், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து போனான், கூட இருக்கிற மனைவி, பார்த்து கொள்ள வேண்டிய மனைவி உன்னுடைய தேவனை தூஷித்து ஜீவனையை விட்டு செத்துப்போ அப்படின்னு ஒதுக்கின பிற்பாடும் கூட அவருடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருந்தது என்ன தெரியுமா? நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை தான் ஆசீர்வாதமே. என்ன நம்பிக்கை? எதன் மேல நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபனுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை. பக்கத்துல பணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை,
மனைவி ஒதுக்கி விட்டாங்க, ஆரோக்கியம் இல்லை, சொத்து பத்துகள் இருந்து சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் அல்ல அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அவனுடைய நம்பிக்கை இவைகளின் மேல் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஆள் மனதிலிருந்து எடுத்து போட முடியாத, யாராலும் எடுத்து போட முடியாதான நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த நம்பிக்கை யார் மேல் இருந்தது தெரியுமா? தெய்வத்தின் மேல் இருந்தது. அந்த தெய்வம் யார் என்று தெரியுமா? மீட்பர் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து, என்னை காப்பாற்றி, என்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் என்பது அர்த்தம். அவருடைய நம்பிக்கை யார் மேல் இருந்தது? கடவுள் மேல் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். நான் இந்த உலகத்தை செத்தாலும் கூட நான் அவரை, என் கடவுளை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதாங்க ஆசீர்வாதம். அது நிலையானது. புதிய ஏற்பாடில் நம்ம வரும் பொழுது புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்கிறவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரியே, அருமையான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? என்ன நம்பிக்கை தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ரட்சகராகிய தேவன் ஒரு நம்பிக்கையா இருக்கிறாரா? கடவுள் ஒரு நம்பிக்கையா இருக்கிறாரா? என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நான் போனாலும், எல்லாம் இழந்தாலும், என் மீட்பரை நான் பார்ப்பேன், என்னுடைய கடவுளை நான் பார்ப்பேன் என்று சொல்லி உடைய வாழ்க்கையில சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும் தெரியுங்களா? யார் இந்த உலகத்துல இந்த மீட்பராகி இந்த இயேசுவை நம்புகிறார்களோ. யாருங்க இந்த மீட்பர்? மீட்பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த தெய்வம் இந்த மனுகுலத்திலே மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். ஏனென்று தெரியுமா? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தின் அடிமைதனத்துல சிக்கி கொண்டிருக்கிற மனிதனை மீட்டெடுப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக, பாவ தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக, தனக்கு உரியதை தான் வாங்கிக் கொள்வதற்காக அவர் செய்த ஒரு விலைக்கரியம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே இந்த மீட்பு என்று சொன்னால், நம்ம அடகு கடையில, சேடு கடையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொருட்களை எல்லாம் அடகு வைப்போம். தங்கத்தை எல்லாம் அடகு வைத்து பணம் வரும் பொழுது நாம் அந்த பணத்தை கொடுத்து நான் என்னுடைய மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இல்லையா? அதுதான் என்கிற வார்த்தை. எங்கிருந்து மீட்டுக் கொள்கிறார்? அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரியே, நண்பனே, நீயும் நானும் யாருக்கு சொந்தமானவன் தெரியுமா? இந்த இயேசுவுக்கு சொந்தமானவன். இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் படைத்தார். முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர் அவர்தான். ஆனால் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது மனுஷன் அவரை விட்டு தூரமாய் போனான். பாவத்தினாலே மரணம் அவனை ஆட்கொண்டது. ஆனால் அந்த மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் குற்ற மனசாட்சியிலிருந்தும் மீட்டுக் கொள்வதற்கு அவன் உனக்கு சொந்தமான இந்த உலகத்திலே வரும் பொழுது உன்னை மீட்டுக் கொள்வதற்காக தன் ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வைத்தால், என் மீட்பர் அவர், எனக்காக சிலுவையில மரித்தவர், எனக்காக மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை அழியாத தேவன் மேல் வைப்பீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை மாறும். உடைய பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த மீட்பரோடு கூட உடைய வாழ்க்கை இணைக்கப்படும். இந்த உலகத்திலே மரித்தாலும் என் மீட்பரை பார்ப்போம் என்கிறதான நித்திய ஜீவனுள்ள நம்பிக்கையை தான் இந்த இயேசு கிறிஸ்து தருகிறார். யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டதெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது நம்பிக்கை தான், ஜீவனுள்ள நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? அழியாத ஒரு நம்பிக்கையா இருக்கிறாரா? உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் இன்னைக்கு அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கள். இன்றைக்கு அந்த இயேசுவை நம்புங்கள், உடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசுடைய மீட்பராக நம்பிக்கையாக மாறுவார். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால், இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும்
ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுத்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் அழிந்து தன் நம்பிக்கையை தன்னுடைய மீட்பராகிய தேவன் மேலே அவர் வைத்தாரே. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை நீங்க கொடுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் கைவிட்டாலும், பொருள் இருந்தாலும் பொருள் இல்லை என்று சொன்னாலும், உண்மையான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடியதான மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதுதானே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. தீர்மானம் எடுத்த விசுவாசம் வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தீர்மானத்தை கனம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே, இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே,
பாவங்களை சுமந்து செல்வதேன், எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன். இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டாவா? இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டாவா? இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய், வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா? தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா? அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம், வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம். பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம், பணமில்லாத போது இந்த உலகம் வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம், மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே, அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம், மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம், இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள், மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். தெய்வத்திடமிருந்து யோபு பெற்ற பிள்ளைகளும் ஆஸ்தியும் மனைவியும் அவனை கைவிட்ட நிலைமையில் தெய்வம் அவன் மீட்பராக இருந்தார் என்றும் அதுவே நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம் என்றும் கேட்டோம். நம்மையும் தெய்வத்தையும் பிரிக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார், இன்றும் ஜீவிக்கின்றார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து தெய்வம் உங்களுடைய மீட்பராக மாறுவார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்து அவரை உங்கள் மீட்பராக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.